அந்த மெய்காவல் வீரன் பல்வேறு விதங்களில் அந்த குதிரையை நிறுத்த முயற்சி செய்து தோல்வி அடைந்து மறுபடியும் குதிரையை உடையாளூர் நோக்கி திருப்பி வந்தான். காலையில் சூரியன் உதயமாகி 3 நாழிகைக்கு குதிரை ஏறியவன் இருட்டி 2 நாழிகை பொறுத்து கருவூர் தேவர் வீட்டு வாசலுக்கு முன் வந்து நின்று 2 கைகளையும் தூக்கி மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று கதறினான். முத்தான பொன் அங்கையை நோக்கி கை கூப்பினான். இடைவாளை கழற்றி தரையில் எறிந்தான். தலைப்பாகையை உருவி தரையில் போட்டான். மேல் சட்டையை கழற்றி இடப்புறம் வீசினான். இடுப்பு வேட்டியை உருவி வலப்புறம் வீசினான். அவன் வெறும் கோவணத்தோடு குதிரையில் உட்கார்ந்து கொண்டிருக்க குதிரை எகிரி கொண்டே இருந்தது. போதும் என்று ஒரு வார்த்தை கருவூர் தேவர் சொல்ல குதிரை அமைதியாகியது. அந்த மெய்காவல் வீரன் உடம்பு நடுங்க கீழே இறங்கி சுருண்டு விழுந்து மெல்ல தவழ்ந்து வந்து கருவூர் தேவரின் காலில் வந்து விழுந்து, என் கர்வத்தை மன்னிக்க வேண்டும். எனக்கு இதற்கு மேலும் தண்டனை இருப்பினும் நீங்கள் தரலாம். நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான். நீ மெய்காவல் செய்தது போதும். உன் ஊருக்கு போய் உழவு தொழில் செய் என்று அவனை கருவூர் தேவர் திருப்பி அனுப்பினார். அன்றிலிருந்து பழையாறை மெய்காவல் வீரர்கள் எவரும் உடையாளூரில் வாலாட்டுவது இல்லை. கருவூர் தேவரின் புகழ் சோழ தேசம் முழுவதும் பரவியது. கருவூர் தேவர் சிறந்த வைத்தியர், சித்த புருஷ, ஞானி, சோழ மன்னர் ராஜராஜர் விரும்பி ஏற்றுக்கொண்ட குரு. அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் என்கிற மும்முடி சோழ பிரம்மராயர் அவருக்கு தெரிவித்துவிட்டு தான் தொடர்ந்து நடத்துவார். அவர் அறியாது சோழ தேசத்தில் ஏன் பரத கண்டத்தில் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதுவும் அசைவதில்லை. அவருடைய முழு பலம் தெரிந்தவர்கள் வெகு சிலரே. அருண்மொழிப்பட்டரின் அப்பா சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் என்கிற பிரம்மராயர் உடையாளூருக்கு அருண்மொழியை அனுப்புகிற போது மறந்து போயும் அவருக்கு எதிரே மரியாதை குறைவாக ஒரு வார்த்தையை கூட சொல்லிவிடாதே. மரியாதை குறைவாக ஒரு எண்ணம் கூட தோன்ற விடாதே. உன் எண்ணம் தோன்றுகிற போதே உனக்கு முன் அந்த எண்ணத்தை அவரால் அறிய முடியும். கருவூர் தேவர் எல்லாம் கடந்தவர், எங்கும் இருப்பவர். அவர் இறைவனின் அம்சம். சோழ தேசத்தின் உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் கருவூர் தேவர். இதை ராஜராஜர் நன்கு அறிவார். அரண்மனையில் உள்ள பல பெண்டிர்களும் முக்கியமானவர்களும் அறிவார்கள். எனக்கும் தெல்ல தெளிவாக தெரியும். தயவு செய்து நீயும் புரிந்து கொள். அவரை நோக்கி சிறிதளவும் பிசகாக நடந்து கொள்ளாதே. இது என் கட்டளை. மீறி நடந்ததாக தெரிந்தால் அவர் உன்னை தண்டிக்கிறாரோ இல்லையோ, நான் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்து அனுப்பினார். தன் அன்பு தந்தையும் சேனாதிபதியுமான பிரம்மராயர் இத்தனை கடுமையாக பேசி அருண்மொழி பார்த்ததே இல்லை. அவன் அப்பாவை நமஸ்காரம் செய்து, தந்தையே, உங்கள் உத்தரவுப்படி கருவூர் தேவரை நெஞ்சுக்குள் வைத்து போற்றி நடந்து கொள்வேன். சிறிதளவும் அவரை எதிர்க்கின்ற ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்ள மாட்டேன். அதே நேரம் எனக்கு இருக்கிற கேள்விகளை, பிரபஞ்சம் பற்றிய சந்தேகங்களை, வாழ்க்கை பற்றிய அலசல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. இதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்று கைகூப்பினான். இதை என்னிடம் கேட்பதை விட அங்கு போய் நின்றதும் அவரிடம் கேள். அவர் கற்றுத் தருகிறேன் என்றால் மேற்கொண்டு தொடர்ந்து பேசு. இல்லையெனில் வெறுமே அங்கு ஒரு வேலைக்காரனாக இரு என்று பதில் சொன்னார். அருண்மொழி சம்மதித்தான். சோழ தேசத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற கருவூர் தேவரோடு ஓரிரு மாதம் இருப்பதற்காக அவரை நோக்கி வந்து அவரை நமஸ்கரித்து அவர் அனுமதி பெற்று அவர் வீட்டிற்கு எதிரே உள்ள ஒரு அந்தணர் வீட்டில் தங்கியிருந்து அவரை தினசரி தரிசித்து வந்தான். கருவூர் தேவர் அருண்மொழியை அருகே உட்கார வைத்து அவன் தகப்பனாரான சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனுடைய நலங்கள் பற்றி விசாரித்தார். அவன் படிப்பு பற்றி விவரம் தெரிந்து கொண்டார். இரு என்று கட்டளையிட்டார். கருவூர் தேவர் அருண்மொழியை சேனாதிபதியின் மகன் என்று கொண்டாடவும் இல்லை, புறக்கணிக்கவும் இல்லை. எப்போது அவனிடம் பேச வேண்டுமோ, என்ன அவனிடம் பேச வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாக பேசி வந்தார். குரு என்பவருக்கு அருகில் உட்கார்ந்திருப்பது போல சந்தோஷமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எல்லாம் கற்றறிந்து எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்து எது பற்றியும் தெளிவாக பேசி
உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்களை மெல்ல அகற்றி சீடன் அறியாமலேயே அவனை வழிநடத்தி கொண்டு போகிற மகானுக்கு குரு என்றுதானே பெயர். அப்படிப்பட்ட குருவின் சன்னிதானம் எத்தனை இதமானது! வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய நம்பிக்கைகளை இவர் பேச்சுகள் கொடுக்கின்றன. அருண்மொழி பட்டன் ஆச்சரியத்தோடு தன் எதிரே அமர்ந்திருக்கின்ற கருவூர் தேவரை பார்த்து கொண்டிருந்தான். கருவூர் தேவருக்கு இடப்பக்கம் அவன் அமர்ந்திருக்க வலப்பக்கம் உள்ளவர்களையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட வெள்ளை தாடி, அதை விடவும் வெண்மையாய் பூத்த தலைமுடி, சுருக்கங்கள் விழுந்த முகம், மெத்து மெத்தென்ற உள்ளங்கைகள், நீண்ட விரல்கள், பொன்னிறத்தோடு கூடிய முழங்கை ரோமங்கள், எலும்புகள் துருத்தி கொண்டிருக்கும் உடம்பு, கூர்மையான கண்கள், அசைந்து படம் போன்ற மார்பு, உபவாசத்தால் ஒட்டிய வயிறு, நல்ல உயரம். அவர் அவ்வப்போது சிரிக்கும் பொழுது மனம் சொக்கி போய் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். பேச்சை விட அந்த சிரிப்பில்தான் எல்லோரும் மனமும் மயங்கி அவர் காலின் கீழ் வழித்து போட்ட உணவாய் விழுந்து கிடந்தது. அவர் யாரையும் வேற்றாளாகவே பார்க்கவில்லை, எவரையும் பிரித்தே எண்ணவில்லை. யார் வந்தாலும் எழுந்திருக்கவில்லை, எது நடந்தாலும் பதட்டப்படவில்லை. இது இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்தது போலவே எப்போதும் அமர்ந்திருந்தார். ஐயா, உங்களுடைய ஊரான கருவூர் எங்கிருக்கிறது? நீங்கள் எப்போது பிறந்தீர்கள்? எதிரே அமர்ந்திருந்த ஒரு படித்த இளைஞன் கை கட்டி கொண்டு கேள்வி கேட்டான். என்னுடைய தாயின் கருப்பைத்தான் நான் பிறந்த ஊர். என் தாய் எந்த ஊரில் இருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. அது பற்றி நான் அக்கறையும் படவில்லை. என் தாயினுடைய ஊருக்கு வந்து சேர்ந்தவுடனேயே அந்த ஊர் பற்றி நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அந்த ஊரில் நான் வளர்ந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் வெறும் ஆத்மாவாக அங்கு இருந்ததும், அந்த ஆத்மா என் மனதை மலர வைத்ததும், மனம் மலர புத்தி ஒன்றானதும், புத்தி பலமாக உடம்பில் உள்ள அவயங்கள் வளர்ந்ததும், அவயங்களுக்கு புத்தி கட்டளையிட்டதும் எனக்கு தெல்ல தெளிவாய் நினைவில் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் கருவில் வாழ்ந்த காலம் நினைவில் இராது. அதனால்தான் அவர்கள் மனிதர்கள். கருவில் வாழ்ந்த காலம் எவனுக்கு நினைவில் இருக்கிறதோ அவன் தேவன். நான் சாதாரண மனிதன் அல்ல. நான் மனிதர்களுக்கும் மேலே என்பதால்தான் என்னை தேவன் என்று அழைக்கிறார்கள். நான் கரு என்ற ஊரிலே பிறந்த மனிதன் அல்லாத தேவன் இனத்தை சார்ந்தவன். நான் சொல்வது ஜாதியை அல்ல, என் நிலையை. ஐயா, இதைதான் கருவிலே உதித்த திரு என்று சொல்வார்களா? சொன்னால் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. ஐயா, நீங்கள் பிறந்த ஊரை எனக்கு தெரிவிக்க வேண்டாம். நீங்கள் வாலிபனாக இருந்த போது யார் அரசாண்டார்கள் என்பதை சொல்லலாம் அல்லவா? ஆஹா, தாராளமாய் சொல்லலாம். நான் வாலிபனாக இருந்த போது ராமர் அரசாண்டார். என்ன? ராமச்சந்திர பிரபு அயோத்தியை தலைநகராக கொண்டு பரதகண்டம் முழுவதும் அரசாண்டிருந்தார். அவ்வளவு வயதா உங்களுக்கு? ஏன், கிருஷ்ணருடைய காலத்தில் கூட நான் இருந்திருக்கிறேனே. அவர் யாதவ மன்னராக அங்கு ஆட்சி செய்து பாரத போர் நடத்திய போது நானும் அங்கு போயிருக்கிறேன். கூட்டம் வாயடைத்து நின்றது. ஏன், நான் சொன்ன பதில் உனக்கு திருப்திகரமாக இல்லையா? கை கட்டி கேள்வி கேட்டவனை உற்று பார்த்து கேட்டார். எனக்கு தெரியவில்லை ஐயா, நீங்கள் பேசுவது அதிசயமாக இருக்கிறது. நீ உனக்கு தேவையில்லாத விஷயத்திற்கு கேள்வி கேட்டிருக்கிறாய். அதனால் பதில் அதிசயமாய் போய்விட்டது. உனக்கு தேவைப்பட்டிருந்தால் பதிலை ஆராய்கின்ற புத்தி உடனே மனதிற்கு வந்திருக்கும். எனவே நீ என்னை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு உன்னை பற்றி நீ யார் என்று விசாரிக்க கற்றுக்கொள். நான் யார் என்று எப்படி விசாரிப்பது? இடது பக்கம் அமர்ந்திருந்த அருண்மொழி பட்டன் சட்டென்று கேள்வி கேட்டான். உன்னை உற்று பார்ப்பதின் மூலம். என்னை உற்று பார்ப்பது எவ்விதம் நடக்கும்? அது தியானத்தின் மூலம் நடைபெற வேண்டிய விஷயம். தியானம் செய்வதற்கு என்ன முறை? தியானம் செய்வதற்கு மந்திர ஜபம் அல்லது இறைவன் நாமம் திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும். எந்த இறைவன் நாமத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லலாம்? வேறொருவன் கேட்டான். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதோ அந்த முற்றத்தில் இருக்கின்ற காக்கை கா கா என்று அடிக்குரலில் குமுறுகிறதே, அதே விதமாக கூட சொல்லலாம்.
மரா மரா என்று ஒரு மரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தவன் ராமருடைய காவியத்தை எழுதுகின்ற ஞானத்தை பெறவில்லையா? அதே போல நீயும் அந்த காக்கையை போல அடிக்குரலில் குமுற கற்றுக்கொள். உனக்கு தியானம் கைகூடும். தியானம் கைகூடினால் சகலமும் நடக்கும். இடையறாது மந்திர ஜபம் செய்வதற்கு என்ன யுக்தியை கையாள வேண்டும்? வைராகியம் வேண்டும். தந்திரங்கள் பலிக்காது. செய்தே ஆக வேண்டும் என்ற வெறி ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். அந்த வெறி ஒருவனுக்கு எப்போது ஏற்படும்? எவன் தோற்று போய் சிதறுண்டு கிடக்கிறானோ, எவன் வாழ்க்கையில் அடிவாங்கி அழுகிறானோ அவனுக்குள் தான் வேகமான வைராகியம் பிறக்கும். மனதில் அதிருப்தி ஏற்படும் வரை, உலக வாழ்க்கையில் நசுங்கி வேதனைப்படும் வரை கடவுள் பற்றிய சிந்தனை எவருக்கும் வராது. வெற்றிகள் உங்களுக்கு மயக்கத்தை கொடுத்து கடவுளிலிருந்து அப்பால் அழைத்து போய்விடும். நான் செய்தேன், என்னால் முடியும் என்கிற அகங்காரத்தை கொடுக்கும். அகங்காரம் வளர வளர உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கூட நீங்கள் அறிய முடியாமல் போய்விடுகிறீர்கள். இதுதான் தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை என்ற காரணமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். கருவூர் தேவர் மாணவர்களோடு அந்த மாளிகையின் கூடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே முற்றத்தை ஒரு கணம் உற்று பார்த்தார். மெல்ல பின்பக்கம் எட்டி பார்த்தார். முத்து நங்கை மழை வரும் போல் இருக்கிறது. மாடியில் நெல் உலர்த்தி இருக்கிறார்கள். அதை வாரிக்கொண்டு வந்துவிடு என்று உத்தரவிட்டார். ஐயா, எப்படி சட்டென்று மழை வரும் என்று சொல்கிறீர்கள்? நன்கு வெயில் காய்கிறது. ஆனால் வெளிச்சம் குறைந்து விட்டது. காற்றின் திசை மாறிவிட்டது. இவற்றை வைத்துதான் மழை வரும் என்று சொல்கிறேன். ஐயா, இந்த மழை வருவதை தெரிந்து கொள்ளும் தந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தலாகாதா? உலகத்தில் ஒரே ஒரு தந்திரம்தான் உண்டு தம்பி. கேள்வி கேட்டவனை நோக்கி அவர் பதில் சொல்ல துவங்கினார். மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள் ஆழ அமிழ்ந்து விடுவது என்கிற ஒரு தந்திரம்தான் உண்டு. எவன் ஒருவன் மனதை ஒருநிலைப்படுத்தி தனக்குள் அமிழ்ந்து தானற்று போகிறானோ அவனுக்கு சகல கலைகளும் கைகூடும். ஏன் தெரியுமா? தானற்று போகிற மனதிற்கு எது பற்றிய அபிப்பிராயமும் இருக்காது. அது வெள்ளையாக இருக்கும். வெள்ளையான விஷயத்தில் சுற்றுப்புற சூழ்நிலையும் எதிரே வருகின்ற மனிதரின் மனமும் நடை உடை பாவனையும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும். அது தவிர சூட்சமமாக பல்வேறு விஷயங்கள் உள்ளுக்குள் பூரிக்கும். அப்படி பூரிக்கின்ற விஷயத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மிக சாதாரணமாக அந்த மனிதர்கள் வெளியிடுவார்கள். உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான தந்திரங்கள் இல்லை. உன்னுள் நீ அமர்வதே மிக பெரிய தந்திரம். அப்படி உள்ளுக்குள் அமர்ந்தவனுக்கு என்ன விதை எங்கே முளைக்கப் போகிறது என்று தெரியும். பூமி எப்போது நடுங்கும் என்றும் தெரியும். யாருக்கு எந்த இடத்தில் ருத்ர பூமி விதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். இவற்றில் எது தெரிந்தாலும் அதை பற்றி அவன் எந்த அபிப்பிராயமும் கொள்வதில்லை. எதை பற்றியாவது அபிப்பிராயம் கொள்ளும் போது அந்த அபிப்பிராயம் கண்களை தூசு போல் மறைக்கிறது. அபிப்பிராயத்தின் மீது அபிப்பிராயம் விழுந்து உண்மையை பார்க்க மனது மறந்து போகிறது. தனக்குள் உள்ளவன் அபிப்பிராயங்கள் கொள்வதில்லை. அவன் சுத்தமாக எப்போதும் எந்த கரையும் இன்றி வெளிச்சமாக இருக்கிறான். வெளிச்சம் அவனுக்கு சகல விஷயத்தையும் காட்டி கொடுக்கிறது. அருண்மொழி உட்பட எதிரே உள்ள இளைஞர்கள் அனைவரும் பேச்சுற்று அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் மேல் தளத்தில் நெல்மணிகளை பெருக்குகின்ற சப்தத்தையே உற்று கேட்டு கொண்டிருந்தார். முத்து நங்கையும் மழை வராது என்று நினைக்கிறார். தேவையற்ற வேலை என்று பெருக்குகிறார். ஆனால் மாலை நிச்சயம் மழை வரும். இப்போது குளிக்க போகலாமா என்று அவர் நிதானமாய் கையூன்றி எழுந்திருந்தார். அவருக்கு கை தாங்கலாக 2-3 பேர் வந்து தூக்கி நிமிர்த்தி விட்டார்கள். கீழே கிடந்த சால்வையை எடுத்து அவர் மீது போர்த்தினார்கள். அவர் கமண்டலத்தையும் தண்டத்தையும் எடுத்து கொண்டார்கள். நீண்ட கழியை கையில் பிடித்து அதை மெல்ல ஊன்றியபடி அவர் வாயில் பக்கம் போனார். வாசலிலும் அவரை பார்ப்பதற்கு 10-15 ஆட்கள் வந்திருந்தார்கள். அவர் சற்று நேரம் தரையை பார்த்து சிந்தித்துவிட்டு மெல்ல வாசல் நோக்கி போனார். அருண்மொழி தன்னுடைய உடைவாளை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு மேல் துணியால் உடம்பையும் உடைவாளையும் போர்த்தி கொண்டு
அவரை பின்தொடர்ந்தான். இன்று காலையில் கரை புரண்டு ஓடும் ஆற்றில் நன்கு நீந்தி குளித்தாயிற்று. களிமண்ணால் முகம் முழுவதும் பூசிக்கொண்டு உலர வைத்து பிறகு மறுபடியும் சுத்தமாய் கழுவி கொண்டாயிற்று. இருப்பினும் வெயில் உச்சிக்கு வந்த வேளை குளிக்கப் போகலாமா என்று குருநாதர் எழுந்திருக்கிறார். மறுபடியும் குளிக்க வேண்டுமா அல்லது கரையில் நின்று குருநாதரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் போதுமா? அருண்மொழி யோசிக்க துவங்கினான். அவர்கள் அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தார்கள். அது உடையாளூரில் இருக்கிற கருவூர் தேவர் மாளிகை. மாளிகை என்ற அளவில் கட்டடம்தான் இருக்கிறதே தவிர உள்ளே எந்த சொகுசான பொருட்களும் வருவதற்கு கருவூர் தேவர் அனுமதிக்கவில்லை. கூடம் முழுவதும் தர்பை பாய்கள் தான் பரப்பப்பட்டிருக்கும். காற்று வீசும் ஒரு மூலையில் அவர் தலைக்கு மனைப்பலகை வைத்து காலுக்கு சிறிய அரிசி மூட்டை வைத்து படுத்து கொண்டிருப்பார். அல்லது அரிசி மூட்டையை இடது காலில் அண்ட கொடுத்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார். அவர் நகர்ந்தவுடன் அந்த அரிசி மூட்டையில் இருந்த அரிசியை கொட்டி சமையல் செய்து விடுவார்கள். வேறு புதிய அரிசி அந்த பையில் நிரப்பி அவர் காலின் கீழ் வைத்து விடுவார்கள். வாசலில் ஒரு தீப்பந்தமும் சமையலறையில் ஒரு கைவிளக்கும் தவிர வேறு விளக்குகள் அந்த வீட்டில் ஏற்றப்பட மாட்டாது. வாசலில் உள்ள உடையாளூர் மக்கள் அவரை கண்டதும் காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். கருவூர் தேவர் படிவிட்டிறங்கி மாளிகையின் வெளிப்புறம் போய் நின்று கொண்டார். என்ன வேண்டும் என்பது போல் எல்லோரையும் உற்று பார்த்தார். வாசலில் இருந்தவர்களில் சிலர் தங்கள் உடல் நலனை பற்றி பேசினார்கள். ஓயாது இருமல் என்று ஒரு கிழவன் கூற அவன் முதுகை தடவி கொடுத்தார். வயதாகி விட்டதல்லவா, இனி இதை நிறுத்த முடியாது. இதோடு வாழ பழகிக்கொள். தொண்டை வலிக்கும் போதெல்லாம் சுடுநீர் குடி. முதுகு தடவி கொண்டே கருவூர் தேவர் பேச அப்போதும் அந்த கிழவன் வேகமாக இருமினான். சிறிது அசைந்தாலும் அவனுக்கு இருமல் ஆரம்பித்து விடுகிறது. அந்த இருமலுக்கு நடுவே பரிதாபமாக பேசினான். எனக்கு 103 வயதாகிவிட்டது. ஆனால் இறக்க முடியவில்லை. இறப்பதற்கு தெரியவில்லை. தற்கொலை பாவம் என்று சொல்கிறார்கள். எனக்கு சுமூகமான மரணத்தை குருதேவர் தர வேண்டும் என்று கைகூப்பினான். நீ இடங்கை வீரன் அல்லவா? ஒரு வீரனுக்கு சுமூகமான மரணம் எப்போது வரும்? போரில்தானே. எல்லா போர்களிலும் ஜெயித்து வாகை சூடி சோழ தேசத்தை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து விட்டாய். உனக்கு மரணமா பரிசாக தருவது? கவலைப்படாதே. உன்னுடைய இருமல் விரைவில் குணமாக நான் உதவி செய்கிறேன். இன்று இரவு மருந்து தயார் செய்து நாளை காலையில் புகுட்டி விடுகிறேன். இப்போது நம் மாளிகை வாசலில் படுத்துக்கொண்டு தூங்கு என்று தலையை தடவினார். அந்த கிழவன் கால் தொட்டு கும்பிட்டு விட்டு போனார். 2 பெண்கள் வந்து குசுகுசுப்பாய் அவரிடம் ஏதோ பேசினார்கள். அவர்களுடைய மாதாந்திர விலக்கு பற்றி பேசுவது அவர்கள் முகபாவத்தில் இருந்து தெரிந்தது. கருவூர் தேவர் எந்த சலனமும் இன்றி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். கருவூர் தேவரோடு பேசிய 2 பெண்களில் ஒரு பெண்ணிற்கு தான் மோசமான வயிற்று வலியும் இரத்தப்போக்கும் இருந்தது போல இருக்கிறது. அவளை சுட்டி காட்டி இன்னொருவள் பேச பாதிக்கப்பட்டவள் தலை கவிழ்ந்து மெல்ல விசும்பி கொண்டிருந்தாள். அவளுக்கு 20 வயது இருக்கும். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள் போல தெரிந்தாள். திருமணமாகி குழந்தை பெற்ற உடம்பாகவும் பார்ப்பதற்கு தெரிந்தது. கருவூர் தேவர் மெல்ல முணுமுணுக்க அவள் மார்ச்சேலையை நீக்கிவிட்டு பருத்த தன் முளைகளை கருவூர் தேவருக்கு காட்டினாள். கருவூர் தேவர் தன் விரலால் அவள் இருதயத்தை தொட்டு உன்னிப்பாக கவனித்தார். புறங்கையால் மூச்சு காற்று எப்படி வருகிறது என்று பார்த்தார். அவளை திருப்பி முதுகை நீவினார். மேல் புடவை நீக்கப்பட்டு இடுப்பு புடவை மட்டும் சிறிதளவு உடுத்தி கொண்ட நிலையில் அந்த பெண் தலைகுனிந்து நின்றிருந்தாள். தொலைவில் உள்ள ஆண்கள் அனைவரும் கை கட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். கருவூர் தேவர் மறுபடியும் அந்த பெண்ணை தன் பக்கமாய் நிமிர்த்தி உள்ளங்கை விரித்து மறுபடியும் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல அந்த பெண் இடுப்பு புடவையை தளர்த்தி கொண்டாள். அடிவயிறு மட்டும் மறைத்த நிலையில் அவள் நிற்க தன் உள்ளங்கையை அவள் வயிற்றில் வைத்து கருவூர் தேவர் கண்கள் மூடிக்கொண்டார். அந்த கைகளின் வழியே ஏதோ ஒரு வித்தை அந்த வயிற்றுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது போல் தொலைவில் இருந்து பார்த்த ஆண்களுக்கு தெரிந்தது. அந்த பெண் கிட்டத்தட்ட நிர்வாணமாய் நிற்பது
அவர்களுக்கு எந்த கிளர்வையும் கொடுத்து விடவில்லை. அந்த பெண்ணும் வெட்கப்படவில்லை. அந்த பெண்ணுக்கும் இந்த ஆண்களுக்கும் நடுவே தெய்வம் போன்ற ஒரு குருநாதர் இருப்பதால் எவருமே எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாய் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கையை மௌனமாக அவள் வயிற்றில் வைத்த பிறகு சடக்கென்று எடுத்து வேகமாக நடந்து போய் மணலை அள்ளி கைகளை மணலால் தேய்த்து துடைத்து கொண்டு காவிரி நீரில் இறங்கி நீரை அள்ளி எடுத்து முழங்கை வரை கழுவிக்கொண்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு குளித்துவிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்ல அந்த பெண் இறங்கி முழங்கால் அளவு ஜலத்தில் மெல்ல புதர்கள் இருக்கும் பக்கம் நடக்க துவங்கினாள். அவள் பின்னே காவலுக்கு வந்த மறுபெண்ணும் தொடர்ந்து போனாள். அவர்கள் போனதும் கருவூர் தேவரை பின்தொடர்ந்து ஆண்கள் அவரை நெருங்கி வந்து நின்றார்கள். குளிக்கலாமா? மறுபடியும் கருவூர் தேவர் கேட்க இம்முறை சகலரும் தங்கள் ஆடைகளை கலற்றிவிட்டு இடுப்பு கோவணத்துடன் ஆற்றில் இறங்கினார்கள். அருண்மொழி பட்டனுக்கு மட்டும் காலையில் குளித்தாகி விட்டதே, மறுபடியும் குளிக்க வேண்டுமா என்ற கேள்வி திரும்பவும் எழ சற்று தயங்கி நின்றான். வா, நீயும் குளி. அருண்மொழி பட்டனை கருவூர் தேவர் அருகே அழைத்தார். அருண்மொழி பட்டன் வேட்டியையும் மேல் துண்டையும் கலற்றி வைத்துவிட்டு அதன் மீது உடைவாளை வைத்து இறுக கட்டிய லங்கோடு மீது சிறிய இடுப்பு துண்டை கட்டி ஆற்றில் இறங்கினான். அந்த பெண்கள் பக்கம் கருவூர் தேவர் பார்த்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் குளிக்க துவங்க அருண்மொழி பட்டன் கருவூர் தேவருக்கு அருகே போய் நின்று அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிற்று என்று பரிவோடு விசாரித்தான். எந்த காரணமும் இன்றி கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலும் விசாரித்து பார்த்து விட்டேன். கருக்கலைப்பிற்கான காரணம் எதுவும் இல்லை. கனிவான புருஷன், இதமான வேலை, அமைதியான சூழ்நிலை, ஆரோக்கியமான உடம்பு. இருப்பினும் கரு கலைந்திருக்கிறது என்றால் இங்கு வேறு ஏதோ நடமாட்டம் இருக்கும் என்று தோன்றுகிறது. என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லை. தீய சக்திகள் கிராமத்தில் நடமாடினால் மாதர்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படும். நாய்களுக்கு தூக்கம் கெடும். கோவில் சிலைகள் பின்னமாகும். விளக்குகள் அல்லது யாக தீகள் அணையும். நாய்களுக்கு கடும் ஜுரம் ஏற்படும். உடையாளூரில் தீய சக்திகள் உண்டா? அருண்மொழி பட்டன் கேட்டான். இதுவரை இல்லை. ஆனால் யாரோ ஏவி விட்டிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இன்றிரவு கண்டுபிடித்து விடலாம். கருவூர் தேவர் திரும்பி சிரித்தார். அவனின் கைகளை கோர்த்து கொண்டார். ஆற்றில் இறங்கி அவன் கைகளை பிடித்து முழுக்கு போட்டார்.